உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவன் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சா அத நான் நிறுத்த தேவையில்லை, அவனே நிறுத்திடுவான். ஃபர்ஸ்ட் நைட் இதுக்கு மேல அவ ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு வரட்டும். அவளை கொலைய பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நைட் இப்ப ரொம்ப முக்கியம். டே அருள், தனியா நின்னு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆஹா, ஒண்ணு இல்லப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்தது, அதை இப்பதான் பேசி முடிச்சேன். சரிப்பா, வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாரும் பேசி இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்பா, யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்றீங்க? எனக்கு கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத காது கொடுத்தே கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அருள், என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கான் தம்பி? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிற விஷயத்த சொன்னேன், அதுக்கு போய் கோவப்பட்டு இருக்கான் நீ. அருள், நாங்க எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான்ப்பா செய்வோம். அத நீங்க புரிஞ்சுக்காம சின்னவங்க எல்லாம் சேர்ந்து பெரியவங்களை பிரிச்சிடாதீங்கப்பா. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறது வெளியெடுத்து பொண்ணுங்கல்லப்பா. 2 பேரும் உங்க சொந்த அத்தை பொண்ணுங்க. இப்ப நீங்க சின்னதா முரண்டு பிடிச்சா கூட நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. உங்களால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. நாங்க பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்றோம். கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ அருள். அவள் இந்த வீட்டை விட்டு துரத்தி வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, மத்ததெல்லாம் மாமா நான் பாத்துக்கிறேன். ஆனா அவ கூட வாழணும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி ஊரையே முட்டாளாக்கி இந்த வீட்டுக்குள்ள வந்தவ. அவ நம்ம கூடலாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. உன்னை தேவையில்லைன்னு நினைச்சிட்டா நீ பக்கத்துல படுத்துட்டு இருக்கும் போதே உன் மேல பெரிய கல்லு தூக்கி போட்டாலும் போடுவா. அதனால எவ்வளவு சீக்கிரம் நாம அவளை வீட்டை விட்டு துரத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அப்புறம் முக்கியமா சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் சொம்பு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்தான்னா அவ பல்ல உடைச்சிடு. ஏங்கா தொண்டை தண்ணி வத்த நீ பேசின, அதுக்கப்புறம் நானும் பேசினேன். நம்ம 2 பேரும் இவ்ளோ பேசியும் உன் புள்ள ஒண்ணுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவன் எதுவும் சொல்லாம போறானேன்னு வருத்தப்படாத. நம்ம பேசினதுல அந்த வானதி மேல கோவமாய்தான் போயிருக்கான். அவன் ஏற்கனவே அவன் மேல கொலை வெறியில தான் இருக்கான். இப்ப நாம ஏத்தி விட்டதுல இன்னும் கோவமாயிருப்பான். அந்த கோவத்தை எல்லாம் இப்போ அந்த வானதி மேலதான் போய் காட்டுவான். இன்னைக்கு செத்த அவன் அருளை ஏன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அருளை வச்சு அந்த வானத்தைய என்ன பாடுபடுத்துறன்னு பாரு. நான் பண்ற சித்திரவதையில அவ இந்த வீட்டை விட்டே ஓடணும். அப்படி ஓடிட்டான்னா அடுத்த நிமிஷமே எனக்கேத்த ஒரு பொண்ணா பார்த்து அருளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏண்டி இப்படி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம், கொஞ்சமாவது சந்தோஷமா இருமா. நடந்தது நடந்து போச்சுமா, அத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுல இனி ஒன்னும் ஆக போறது இல்ல. அடுத்து நாம என்னன்னு யோசிக்கணும். கரிகாலன் உனக்கு ஏத்த மாப்பிள்ளன்னு அந்த கடவுள் நினைச்சா அதை யாரால மாத்த முடியும்? மா, நாம தப்பு பண்ணிட்டு சாமி மேல பழி போட வேண்டாம். இத பத்தி நீ இப்ப எதுவும் பேசாத. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது பேசி எனக்கு இன்னும் டென்ஷன் படுத்தாத. நந்தினி, கோவப்படாதடி. நீ நினைக்கிற மாதிரி கரிகாலன் கிடையாது. ஆமாமா, நானும் அதேதான் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி கரிகாலன் இல்ல. அடுத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஜடம் அவன். ஏய்,
அப்படிலாம் சொல்லாதடி. அவன் ரொம்ப நல்லவம்மா. எப்பவுமே அவனை பத்தி யோசிக்காம அடுத்தவங்க நல்லா இருக்கணும் தாமா அவன் யோசிப்பான். அப்படின்னு அவன் நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். உனக்கு தான் அவனை பத்தி தெரியலமா. எல்லார் மேலயும் அக்கறை இருக்கிற மாதிரியும், அதுவும் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும் இவ்ளோ நாள் நடிச்சிருக்கான். உண்மை அது இல்ல. அவனுக்கு யாரு முக்கியமோ அவங்களுக்காக மட்டும் யோசிக்கிற ஒரு சுயநலவாதி. நந்தினி, என்னம்மா ஏதோ சொல்ல வந்து சொல்லாமலே நிறுத்திட்ட? சொல்லு, எதுக்கு தாலியை கட்டுனா? சொல்லு. ஏதோ சப்பக்கட்டு கட்டலான்னு நினைச்ச, ஆனா அத சொன்னா நான் நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு அமைதியாயிட்ட. உன் அண்ணன் புள்ளன்னு அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு நந்தினி, இப்ப உள்ள நிலைமை என்னன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோமா. இதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் நீ விட்டுடு. இப்ப உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. கரிகாலன் தான் உன் புருஷன். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்து அவன் கூட வாழ பாருமா. அம்மா, நந்தினி, தயவு செஞ்சு என்ன பேச விடு. இது நாள் வரைக்கும் அம்மா உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா கேக்குறேன். நீ கரிகாலன் கூட சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு அவன் மேல கோவப்பட்டு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தீங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது நந்தினி. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. நான் எதுக்காகமா அவ்வளோ கஷ்டப்பட்டேன்? என் பொண்ணு நீ நல்லா இருக்கணும் தானே, அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு தானே. ஆனா என் பொண்ணு கல்யாணம் ஆகியும் புருஷன் கூட சேர்ந்து வாழாம இருக்கான்னா அதை பார்த்து நான் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? வாழ்க்கை பூரா வேதனையிலேயே வாழணுங்கிறதா என் விதியா? இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதுண்டி. இதுக்கப்புறமும் மனசு கஷ்டத்தோட வாழ்றதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லம்மா. அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீன்னா அம்மா சொல்றத கேளு. இந்தாம்மா நந்தினி, போய் உன் வாழ்க்கைய ஆரம்பி. பெரியம்மாவுக்காக நந்தினி கரிகாலன் மாமாவோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.